செய்வதற்கு ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சிரிக்கிறேன். பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். எப்படி என்று தெரியல. ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்லை. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம். நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா என்று ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா,
உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிட்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. 3, 2 திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. ஹேய், நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். மன்னிக்கவும். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன், இத சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ ஆனா மை ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆனால் நான் செய்யணும். இது உங்கள் முறை. சரி, அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது, இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் நான் அதை ஒன்றிலேயே செய்ய வேண்டும். அப்படியே பொறுங்கள்.
நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும், மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது. அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர். ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன். வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பிரியா. பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்ன பிடிக்கும்? இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஜீனி, வணக்கம். நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என் மதிப்பிற்குரியவரே. நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய. உனக்கு பயமா? பாம். எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். ஹா, அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ, வாங்கலாமா? சரி. அது வெறும் சோளம். முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, ஆதரவு. சரி, இந்த முறை என்னுடையது. ஓ வா, நான் ஒரு பத்தி கூட கொறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். பையன். அதோ போங்க, உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன? ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ தங்கமே, என்ன ஏடிஎஸ்எல் நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா, நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன? நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ வாவ், நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட
ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கியாகவும். பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லது. ஐயோ, என்ன என்ன? என் நாய் தூய்மை கூச்சலிட்டது. 1 2 3 ஷுரு. ஓ, நான் தான் முதல் மனிதன். மீண்டும் ஓ, ஒரு கேமரா. சில புகைப்படங்களை தோண்டலாமா? நினிகோல், நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். ஓ, ஆமா. என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன், பார்ப்போம். சரி, என்ன? அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ, என்ன ஒரு கேள்வியாய். ஓ, எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம், அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி. ஓ, அந்த பிரகாசம் என்ன? இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு, தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போதே பிளிட்டி. இது ஒரு அதிசயம். ஏ, டேபிளை முயற்சி செய்யலாம். வாங்க. ஆமா. ஓ, எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். மற்றும் நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன? இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்கள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா, நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவெண்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன? இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும். என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ,
அது நான் தானே. என்ன அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி நல்ல ருசி, முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். அது கொஞ்சம் நீளமாக சில இன்றுகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. உண்மையில அது இல்ல. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர், என்னை சுட சுட வைக்கிறீர்கள். ஐஸ்கிரீம், ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம். மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை, நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், உங்களோட குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனாக்கான ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு என்னதான் எஞ்சி இருக்கிறது? இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருந்தது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது.
நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது, ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். எனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரெலிகள் ஆகியுள்ளன. ஓ வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையிலே என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்ரீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓடுத்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா அவன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். ஆசிரியரோட புத்தகங்கள் நல்லபடி. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. இங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. கண்டிப்பாக. இதோ உங்களுக்காக. எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம்ஸ் அல்ஜீப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க புறம் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ்,
வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ அது எந்த அல்ல, எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சமரவீனாந்தவங்களா இருக்காங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஓ அன்பு கூர்ந்து, நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள், போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா வெர்சியும் உறுதி சார். இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூஸா வந்துடி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறுத்து பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இது வரல புதிய மினிக்யூர். நான் சமீபத்தில் ஒரு புதிய மினிக்யூர் மணிக்கூர் செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் என் மைத்து கேளேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் சவடி சீப்படலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் ஆயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள் மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் புறம் ஃபைரஸ் நம்ம இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர் ஆப். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை என் எடுத்துக் கொள்ளலாமா?
ஓ நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமாம், நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா? சாக்லேட்டுகளை குறிச்சு யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி உள்ளவா. லில்லி இல்ல, நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவையெல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்காய் அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிஸ்திதிக்கு பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். God, குவென்டின், நீ அதை எப்படி செய்யற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நான் நல்ல சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படி நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க விதியியல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்ப கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை சிவா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. ஊஃப், என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. நீ என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா?
ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த இடத்தியா? குழந்தை, என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. சாலூட் லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாங்கி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்ம மேல ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். அது நக்கல். அதுவே கேப்பபிள். எனக்கு தெரியாது. என் உடு பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ், இல்லை. கல்லறை ஓட்டுனர். இல்லை இல்லை இல்லை, விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுநர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அதை தோற்றுக்க. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி. இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா,
நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பஸ்டை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. Finnen voi bepet sorsi verlaust bread bussers. ஆமாம், நாம் உணர்கிறோம். வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? என்ன நன்றி. நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்? சொல்லுகிறார். என்ன யூஷன் கேடன் ட்ரோசர் ரெண்டர்டான் தாது பிரியடியா அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள போக்கன் வச்சுட்டு தமிழ் அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. ஓ ஓ ஓ காதல். கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வணக்கம். பின்னோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம். உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமாம், சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்கள். ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். நான் போறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இன்று கலசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை, அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போரோடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி.
Air Flowers. Endlich nehmen wir eine Schuhe. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன பஞ்சு மிட்டாய்? நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவரு மனசில் வைக்கும் நான் என்று என்ன அது சத்தம் தான். அந்த குழந்தைகள் நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா, இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியில் ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். பை பை. எனக்கு தோன்றியது. நான் உங்களுக்கு விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக் இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பி சென்றீங்க? சரி, பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. இல்ல. அது உங்களுக்கு வேணும்தானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே?
இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது எனக்கு மற்றும் தெரியல. ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ என் கடவுளே. ஓ நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக. அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன.
உதாரணமாக அவன் தயாராக நான் உன்னை இருக்கிறான். பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சார். அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன அதை தாராதீர்கள். அது கற்பனைதான். இருந்து விலகி வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்ப் இருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. ஓ, ஹாய். உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பல எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி. யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. இல்லையா? நீ தோற்றுவிட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என் பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு.
நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன நாம் போகிறோம்.